அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு அதிர்ச்சியான தகவலை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. அதாவது குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் சற்றும் எதிர்பாராத பயங்கரமான சம்பவம் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள பள்ளிவாசலை குறிவைத்து குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்த திட்டமிட்டவன் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளான். மேலும் வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படும் அனைத்து விதமான மூலப்பொருட்கள் என்னுடைய ரூம்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த ஆளு தாங்க அந்த ஆளு. கைது செய்யப்பட்டவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்ற முழு தகவலை உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை. குவைத் நாட்டின் பாதுகாப்பையும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் எந்நேரமும் விழிப்புடன் செயல்படும் என குவைத்துடைய துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல பொதுமக்கள் உங்கள் ஏரியாவில் ஏதாவது இல்லீகலான வேலை நடப்பதாக சந்தேகம் எழுந்தால் உடனடியாக 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 188-414 நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இந்த சமயத்தில் இன்னொரு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு குவைத் சிட்டியில் உள்ள பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 27 பேர் பரிதாபமாக உயிர்ந்தார்கள். மேலும் 227 பேர் வரை படுகாயமடைந்தார்கள். அந்த சம்பவத்துக்கு பிறகு குவைத் முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டன. கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்த 10 ஆண்டுகள் பிறகு குவைத் பள்ளிவாசலை குறிவைத்து நடத்தப்படவிருந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து முறியடித்துள்ளது. இப்போ குவைத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னா சற்று பதற்றமாக இருக்குங்க. அதனால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது லாசிம் கட்டாயமாக சிவில் ஐடி ப்ரூஃபை வந்து கையில் எடுத்துகிட்டு போங்க. அதுபோல் புதுசாக குவைத்துக்கு வந்தவங்க சிவில் ஐடி இல்லாவிட்டால் உங்கள் பாஸ்போர்ட் மற்றும் விசா டாக்குமெண்ட்ஸை கையில் வச்சுக்கிட்டு வெளியே போங்க. அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவரும் ஷேர் செய்யுங்க. அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து விடலாம். அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 22 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 58 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 289 ரூபாய் 74 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 161 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 77 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.